பரந்தூர் வானூர்தி நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் தங்கள் கிராமங்களுக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தாததை எதிர்த்தும் பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையத்திற்காக தங்கள் நிலங்களை கையகப்படுத்தும் அரசின் எதேச்சிக்கார போக்கினை நிறுத்த வலியுறுத்தியும் இன்று காலை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முனைந்தனர். அப்பொழுது தமிழ்நாடு காவல்துறையால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். 700 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் பரந்தூர் வானூர்தி நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மற்றும் ஏகனாபுரம் மக்களின் உறுதித்தன்மை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டியது. தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய போராட்ட குழுவினரின் அனைத்து போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளிக்கும். உண்ணாநிலை போராட்ட முறையை நாம் ஆதரிப்பதில்லை என்றாலும் தொடர்ந்து போராடி வரும் மக்களை ஒருமுறை கூட நேரில் சென்று சந்திக்காத முதல்வரும் தமிழ்நாடு அரசுமே அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளியுள்ளதை நாம் உணர வேண்டும். போராடும் மக்களின் கோரிக்கை என்னவென்பதை கூட கேட்டறியாமல் தொடர்ந்து நிலம் கையகப்படுத்துவதிலும் சிறைப்படுத்துவதிலும் ஈடுபடும் அரசு மக்களை ஒரு உயிராக கூட கருதாமல் அடிப்படை மனித உரிமைகளை கூட கடைபிடிக்காமல் செயல்படுவது கொடுங்கோன்மையாகும். மணிப்பூரில் சொந்த நாட்டு மக்களின் துயரை நேரில் சென்று பார்க்காத மோடி எப்படி எதிர்க்கப்பட வேண்டியவரோ அதேபோல் பரந்தூரில் போராடும் மக்களை 2 ஆண்டுகளில் ஒருமுறை கூட நேரில் சென்று குறை கேட்காத ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கப்பட வேண்டியவரே. மக்களை புறக்கணிக்கும் ஆட்சியாளர்களை மக்களும் புறக்கணிப்பார்கள் என்று உணர்ந்தாவது பரந்தூர் வானூர்தி நிலைய திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறேன். மேலும் தற்பொழுது சிறைபிடிக்கப்பட்டுள்ள 20 உறவுகளையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு விடுவித்து அவர்களின் அடிப்படை கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க கேட்டுக்கொள்கிறேன் என்று சீமான் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்.